அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய இடத்தில் வைத்து பார்க்கவே இல்லை என்பதற்கு பல ஆதாரங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ என்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இரு. இப்படி ஒரு கட்டளை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளக்கையே அல்லாஹ் இருந்தான் என்று சொன்னால், ஊடுருவி இருந்தான் என்று சொன்னால் ஷைத்தான் நெருங்கவே முடியாது. ஷைத்தான்கிட்ட இருந்து நீ பாதுகாப்பு தேடலை என்று சொன்னால் உன்னையும் ஷைத்தான் ஆக்கிரமித்து விடுவான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கிறான் என்றால், முகமதே நீ ஷைத்தான்கிட்ட இருந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். இறைவா, இந்த ஷைத்தான் நெருங்காமல் என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்க சொல்லுகிறான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 23வது அத்தியாயத்தில் 97, 98 வசனங்களில் ஒக்குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அவுது பிக்க ஐ யஹ்லுரூன், அந்த ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தான் என்கிட்ட வருவான், வராமல் நீ தான் பாதுகாக்கணும். ஷைத்தான் எனக்குள்ள வருவான், ஊடுருவாமல் நீ தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று நபியே நீ என்னிடத்தில் பாதுகாப்பு தேடு. பாதுகாப்பு தேடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நபிகளுக்குள்ளே இல்லை, மனிதர் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஷைத்தான் எல்லா மனிதர்கிட்டையும் போகிற மாதிரி வழிகெடுக்க எல்லா முயற்சியும் பண்ணுவான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த பாதுகாப்பு தேடுவதன் மூலமாகத்தான் அந்த பாதுகாப்பை அவர்கள் பெற முடியும். அதுக்கு தான் சொல்கிறான், வக்குர் ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இறைவனாகி என்னிடத்தில் நீ பிரார்த்தனை செய் என்று சொல்கிறான். இப்போ ஷைத்தான் கூட நெருங்குகிற அளவுக்கு தான் எல்லாரையும் படைத்திருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கிறான். அவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவதன் மூலமாக அந்த பாதுகாப்பை பெற்றிருக்கிறார்கள், நெருங்க முடியாமல். அதே மாதிரி நம்ம அதிகமாக எல்லோரும் மனப்பாடம் வைத்திருக்கிற சின்ன சூறாக்கள் ஃபலக்கு நாசு, இந்த ரெண்டுமே என்ன? ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறது தான். யார் பாதுகாப்பு தேடுறது? நபிகள் பாதுகாப்பு தேடுறது. நம்மளும் தான் தேடுகிறோம். அது யாருக்குரிய முதல் கட்டளை? யார்? குல் நபிகள் நீங்கள் சொல்லுங்கள், அவுது பி ரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி குல் அவுது பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நபியை சொல்கிறான், அல்லாஹ் நீ தான் என்னை பாதுகாக்கணும். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸில் லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களிலே தீய எண்ணங்களை விதைப்பான அந்த ஷைத்தான் என்னை நெருங்காமல் நீ தான் என்னை பாதுகாக்கணும் என்று பாதுகாப்பு தேட சொல்கிறான் என்று சொன்னால், இந்த வஹதத்துல் வஜூத் என்ற அத்வைதத்துக்கு இடம் இருக்குதா? அல்லாவே ரசூல் ஆயிடுவாங்க, ரசூல் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் ரசூல் என்று சொல்வதற்குரிய வாசல் கொஞ்சமாச்சும் திறந்திருக்குதான்னு சிந்திச்சு பாருங்கள். அந்த வாசல் எல்லாம் அடைச்சிடுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல சந்தர்ப்பங்களில் பாவ மன்னிப்பு தேடுங்கிறான். அல்லாஹ் அவங்க பெரிய பாவங்களில் விட்டு பாதுகாக்கப்பட்டாலும் மனிதனுங்கிற முறையில் சில தவறுகள் அவங்கள்ட்ட ஏற்படும். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறான் என்றால், நபியே நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு நேரத்திலையும் யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று பல சந்தர்ப்பங்களில் கட்டளை எடுக்கிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், நஸ்ருங்கிற சூரா நமக்கெல்லாம் மனப்பாடமான சூரா தான். அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு வரும் பொழுது, கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த மார்க்கத்திலே நுழையும் பொழுது, ஒரு ஆயத்தன் நாச எதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை பார்க்கும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனை போற்றி புகழ்வீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக அதிகமாக வந்துவிட்டால் என்ன நினப்பு வரும்னு கேட்டால், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்முடைய பிரச்சாரம் வென்று விட்டது, நம்மையும் நம்பக்கூடிய மக்கள் உருவாகி விட்டார்கள்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பொதுவாக மனிதர்களுக்கு வரும். நீ ஒன்றால் நடந்தது கிடையாது, நான் தான் கொண்டாந்து சேர்த்துருக்கிறேன் என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தாங்கன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஏதாவது தப்பான எண்ணங்கள் இந்த கூட்டம் வந்ததற்கு நான் தான் காரணமோ, இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்குமோ என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேட சொல்கிறான். பாவ மன்னிப்பு தேடினால என்ன அர்த்தம்? பாவத்தை மன்னிக்கிறவன் ஒரு ஆள், மன்னிப்பு கேட்குற ஆள் ஒரு ஆள். பாவ மன்னிப்பு தேடினாலே பிரிஞ்சதா இல்லையா?
மன்னிப்பு தேடினோம் என்று சொன்னால் அத்வைதம் அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ் என்று இருக்குமே. ஆனால் அது ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் அல்லாஹ்வாக இருக்கிறாரு. அப்போ மன்னிப்பு கேட்குறதுன்னு சொன்னாலேயே இவர் வேற, இறைவன் வேற என்பதற்கு இந்த 110வது அத்தியாயம் முழு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி மேலும் வந்து 23 118 அல்லாஹ் சொல்லுகிறான், ஒக்குர் ரப்பிஃபிர் வர்ஹம், நபியனி சொல்லு, ரப்பிஃபிர் இறைவா மன்னிப்பாயாக, இறைவா அருள் புரிவாயாக, வந்த ஹைருர் ராஹிமீன் அருள் புரியக்கூடியவர்கள் நீ சிறந்தவன் என்று சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளு. ரசூல்லாவுக்கு கட்டளை, நம்மளும் தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்குற கட்டளை முதல்ல ரசூல்லாவுக்கு தான். ஒக்குள் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி கஃபீர் வர்ஹம், இறைவா என்னை மன்னித்து அருள் புரிவாக என்று என்னிடத்தில் துவா செய்வாயாக அப்படின்னு நல்லா கேட்குறான். அதே மாதிரி போருக்காக அறிவிப்பு செய்யும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்கன்னா பொய்யான காரணம் சொல்லி போருக்கு வரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடியான கட்டத்தில் எல்லாரும் யுத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எதிரிகள் வந்து நாட்டையே அபகரிக்கிறதுக்கு வர்றான், அவன்கிட்ட காப்பாற்ற வேண்டுமானால் எல்லாரும் வாங்க நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும்னு அழைப்பு கொடுப்பார்கள். மூமின்கள்லாம் போயிடுவார்கள். உடல்நிலை சரியில்லாதவங்க பலவீனர்கள்லாம் போகாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. முனாஃபிக் இருந்தால் பாருங்க, அவன் என்ன செய்வான்னு கேட்டால் ஏதாவது பொய்யான காரணம் சொல்லி, உடம்பு சரியில்லை, வயிற்று வலியாக இருக்குது, தலைவலி, ஏதாவது காரணம் சொல்லி கொண்டு அவன் போகாமல் இருப்பான். போர் முடிஞ்சு வந்த உடனே இந்த பொய்யான காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க. நான் வரத்தான் இருந்தேன், திடீர்னு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு அப்படி இப்படி ஏதாவது சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹ் மன்னித்து அனுப்பிடுவாங்க. இது அல்லாஹ் கண்டிக்கிறான். அஃபல்லாஹு அன்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இருந்தால் லிம அதின் தலகும், நீ எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாய்? அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிற பொய்யான காரணத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி நீ அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாய் என்று அல்லாஹ் கண்டித்து விட்டு, இது தப்பு, நீ தப்பு செய்துட்டாய், இருந்தால் நான் உன்னை மன்னிச்சிட்டேங்கிறான். அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ்வாகிய நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிருக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வந்து இந்த வஹதத் ருஜூதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எதை ஆதாரமாக நிறுத்துகிறார்கள்? அதற்கு மாற்றமாக அல்லாஹ் வேறு தான், நபி வேறு தான். நபிக்கு அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சிஃபத்தும், எந்த ஒரு தன்மையும், எந்த ஒரு பவரும், எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவே இல்லை என்பதை இதை வைத்து வழங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த அத்வைத கொள்கையுடையவர்கள், இந்த அரசில் இல்லை எங்கேயும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்கு சான்றாக ஒரு ஹதீஸையும் எடுத்து வைப்பார்கள். அந்த ஹதீஸை நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லி காட்டவும் செய்வாங்க இல்லையா? அதனால் அந்த ஹதீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி அந்த கருத்து அந்த ஹதீஸில் இருக்குதா, அப்படி தான் அந்த ஹதீஸை புரிஞ்சுக்கிறணுமா என்பதற்காக வேண்டி அதையும் நம்ம எடுத்து வைத்து அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், இது புகாரில் 6502வது ஹதீஸாக வருகிறது. மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன் துஹுபில் ஹர்பி, யார் வந்து என்னுடைய நேசரை பகைத்து கொள்கிறானோ, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வலியை, ஒரு நேசரை யார் பகைத்து கொள்கிறானோ ஃபகத் ஆதன் துஹுபில் ஹர்பி, நான் அவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறேன். எனது நேசரை ஒருவன் பகைத்து கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நான் வந்து யுத்தம் செய்கிறேன் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான். சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக ஒமா தகர்ரப இலை அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம் மஃப்தரல் தோ இலைஹி அலைஹி, ஒரு அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தால் நான் கடமையாக்கின காரியங்கள் மூலமாகத்தான் நெருங்க முடியும். என்னை ஒரு அடியான் நெருங்குவதாக இருந்தால் என்னென்ன கடமை அவனுக்கு செஞ்சு ஆக்கியிருக்கிறேனோ அந்த கடமையை செஞ்சு தான் நெருங்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் என்னோட நெருங்க இயலாது அப்படின்னு வருது. ஒமா யசால் அப்தி எத்தகர்ரபு இலை பின் நவாஃபிலி, ஆனால் நஃபிலான வணக்கங்கள் மூலமாக கூடுதலாக நெருங்க முடியும். கடமையான வணக்கங்கள் மூலமாக தான் என்னை நெருங்க முடியும். நாங்கள் அவுளியா நல்லடியார் ஒரு வணக்கமும் செய்ய தேவையில்லை, நாங்கள் இறை நேசர்கள் ஆகிட்டோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நான் உனக்கு என்னென்ன கடமையை சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் நீ செய்யணும், செஞ்சால் நெருங்குவேன். அதோட நஃபிலான கூடுதலான கடமை இல்லாமல் உபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலமாக அதிகமாக நெருங்க முடியும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஹத்தா உஹிப்புஹு, இப்படி அதிகமான நஃபில்களை தொழுவதன் வணக்கத்தை செய்வதன் மூலமாக நான் வந்து அவனை விரும்பிடுவேன். ஃபைதா அஹ்பப்துஹு, அவனை நான் விரும்பிவிட்டால் குன்து சமாஹுல்லது யஸ்மௌபிஹி, அவன் கேட்குற காதாக நான் ஆயிருவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியானை நான் விரும்பி விட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்குற காது இருக்குல்ல, அந்த காது அவன் காதுகளை நான் தான் அந்த காது, அவன் கேட்குற காதாக நான் ஆகிவிடுவேன். ஓ பசரகுள்ளது யுபுசிறுபிகி, அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆயிடுவேன்.
ஒரு நல்லடியாராக இருக்கிறாரு, கடமையை செய்கிறாரு, நஃபிலையும் செய்கிறாரு, அவர் என்கிட்ட நெருங்கி விடுகிறாரு, நெருங்கணும்னு நான் விரும்பி விடுகிறேன். விரும்பினா என்ன ரிசல்ட்டு? நான் ஒருத்தரை விரும்பிட்டேன் என்று சொன்னால் அவருடைய கண்ணில் நான் தான், அது அவருடைய காது அவருடைய காதில் நான் தான், அவருடைய கண்ணாக நான் ஆகிவிடுவேன், அவருடைய காதாகவும் நான் ஆகிவிடுவேன். ஓ எதகுள்ளத்தி எபுத்து சுபிகா, எதை கொண்டு பிடிப்பார் அந்த கையாவும் நான் ஆயிடுவேன். அவருடைய கை அவர் கை கிடையாது. அல்லாவை நெருங்கின ஒரு அடியாராக இருந்தால் அவருடைய கை இல்லைன்னு, என் கை தான் அது. ஒரு ரிஜிலகுள்ளத்தி எம்சிபிகா, அவன் நடக்கிற காலாக நான் ஆயிடுவேன். ஒரு அடியார் கடமையை செய்கிறார், கடமையை செஞ்சு என்னை நெருங்குறாரு, நஃபிலை செஞ்சு மேலும் நெருங்குறாரு, அதனால் நான் விரும்பிடுறேன். இதுக்கு பிறகு ரிசல்ட் என்ன என்று சொன்னால், விரும்பின ஆளாக ஆயிட்டார்னு சொன்னால் அவருடைய கண்ணு என் கண்ணு, நான் தான் அந்த கண்ணு, அவருடைய காது நான் தான், அவருடைய கை நான் தான், அவருடைய காலே நான் தான், இப்படி சொல்வதாக அந்த ஹதீஸில் இதை எடுத்துக்கிறாங்க. பார்த்தீர்களா, மகான்கள் அவுளியாக அல்லாஹ் ஆயிடுறாங்களா இல்லையா? மகான்கள் அல்லாஹ்வுடைய முகப்பத்தை பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க கையை கிடையாது, அல்லாஹ்வுடைய கையுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கையை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் அவரால் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய காலை கொண்டு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செய்வார். அல்லாஹ்வுடைய பார்வைன்னா என்ன அர்த்தம்? நம்ம இவ்வளோதான் பார்க்க முடியும். மனுஷன் பார்வைன்னா இவ்வளோதான், வெளிச்சம் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். இருட்டில் பார்க்க முடியாது, முதுகுக்கு பின்னாடி பார்க்க முடியாது, அதிக கிட்ட வந்தாலும் இப்படி இருந்தாலும் பார்க்க முடியாது, அதிக தூரத்துக்கு போனாலும் பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய பார்வை லிமிட்டுக்குள்ள ஒரு பார்வை. இந்த நல்லடியார் ஆயிட்டார்னு சொன்னால் அவருடைய பார்வை நானாக ஆகிட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த மகான் எங்கே வேணாலும் பார்ப்பார், இங்கேருந்து அரசை கூட பார்ப்பார், அதில் பாதாளத்தையும் பார்ப்பார், முதுகுக்கு பின்னாடி பார்ப்பார், எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம் வருதில்ல. இந்த ஹதீஸை வைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவனுடைய பிடிக்கிற கை நான் தான், நடக்கிற கால் நான் தான், கேட்குற காது நான் தான், வாய் நான் தான், எல்லாமே விடுகுது, பார்வை நான் தான் சொல்லி இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க? பார்த்தீர்களா, அல்லாஹ் தான் அவுலியாக்கள் தான் அல்லாஹ், மகான்களும் அல்லாஹ்வாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்கிறாங்க? வைக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த கருத்து நேரடியாக வச்சு அந்த கருத்து தான் தருகிறது. ஆனால் இது இப்படியே மொத்த குரானில் இதே மாதிரி சொல்லப்பட்டிருந்தால் இதை இப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியதான். மொத்த குரான்லையே அல்லாஹ் தான் அவுலியா, அல்லாஹ் தான் ரசூல் தான் அல்லான்னு சொல்லி மொத்த குரானில் சொல்லப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால் அதை ஒட்டி இதையும் புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். இதுக்கு மாற்றமாக தான் மொத்த குரான் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் 4 நாளாகவும் பார்த்தோம். 4 நாளாக சொன்ன விஷயங்கள்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், அல்லாஹ் வேறு ரசூல்லா வேறுன்னு ஆயிடுச்சே. இந்த அவுலியாலாம் விட்டு தள்ளுங்க, அல்லாஹ் வேற ரசூல்லா வேற, அடிமை தான், அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. அப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இதுக்கு விளக்கம் கொடுக்குறதா, அதுக்கு இணங்கி விளக்கம் கொடுக்குறதா? இதை கொண்டு அதில் மோத விட முடியுமா? அல்லாஹ்வுடைய கை ஆக முடியாதுன்னு அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய காதாக அவர் ஆக முடியாது, மனுஷன்தான், அல்லாஹ் தான் என்று இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆதாரத்துக்கு மாற்றமாக இதை விளக்கம் கொடுப்பதா? இது ஒரு இலக்கியமாக சொல்லுவோம்ல, அவர் நம்முடைய வலது கை, அவர் நமக்கு நெருக்கமானவர்னு சொல்வதற்கு இந்த மாதிரி வாசகத்தில் என்ன செய்வோம்? அந்த பயன்படுத்துவோம். ஒருத்தர் எல்லாம் நேசித்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய கைக்கு நான் பவர் கொடுப்பேன், அவருடைய பார்வைக்கு என்ன செய்வேன்? நான் பக்கபலமாக நிற்பேன், அவருடைய செவிக்கு நான் உதவி செய்வேன், அப்படி அர்த்தம் தான் கொடுக்கணும். அப்படி அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸிலேயே இதுக்கு அடுத்த வரி, இது வரைக்கும் வாசிச்சோம்ல, அதுக்கு அடுத்த வரியில் என்ன வருதுன்னு கேட்டால், கையாயிருவேன் காலாயிருவேன் அர்த்தம் தெரியுமா? இன் சஅலனி ல ஊத்தி என்னஹு, அவன் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுப்பேன், அதான் அர்த்தம். அதாவது அவன் கையாவன் ஆகலை, கையாவன் காலாவன் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், இன் சஅலனி ல ஊத்தி என்னஹு, என்ற கையேந்தி அவன் கேட்டால், யாரை நான் நேசித்து விட்டேனோ அந்த நேசத்திற்குரிய ஒருவன் என்னிடத்தில் கையேந்தி கேட்டால் ல ஊத்தி என்னஹு, அவனுக்கு கொடுப்பேன். உலகி நிஸ்தாதனி ல ஊய் தன்னஹு, என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுவானேயானால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அப்போ கையாவது காலாவது அவரே ஒன்றும் செஞ்சிட இயலாது. நெருக்கமானவர் ஆயிட்டார்னு சொன்னால், இறைவா என்னை மன்னிச்சிருந்தா எல்லாம் மன்னிப்பான், இறைவா என் கஷ்டத்தை தீர்த்துருந்தா தீர்ப்பான், இறைவா என்னை இந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றுன்னா காப்பாற்றுவான். யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்கள் ஆயிடுறாங்களோ அவங்க துவாவை ஏற்றுக்கொள்வேன் என்பது தான் இதுக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் இந்த ஹதீஸில் இருக்குது. அப்போ கையாவே காலாவை ஆயிட்ட பிறகு அல்லாட்ட போய் கேட்கணும், நீங்கள் அடுத்த துண்டை பாருங்கள், அவர் கையாயிட்டார், அல்லாஹ்வுடைய காலாவும் ஆகிட்டார், அப்புறம் எதுக்கு அல்லாட்ட துவா செய்யணும்? அவரே தானே இருக்கு, அவர் தன்னிட்டு கேட்க வேண்டியதானே, தானே செஞ்சுக்கிற வேண்டியதானே. ஆவலேங்கிற அர்த்தத்தை அடுத்த வரி ரசூலுல்லாஹ் போட்டுறாங்க. கையாயிருவேன் காலாயிருவேன் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டால்,
என்னிடத்தில் கேட்டால், அப்போ நீ வேறு தான் நான் வேறு தான், நீனா செஞ்சுக்கிற இயலாது, என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கை ஆகலண்டு ஆகும். நெசமாக அந்த கைங்கிற அர்த்தம் கிடையாது, காலாக ஆகலண்டு வருது. அப்போ இப்படித்தான் விளங்கணும் என்பதற்காக தான் ரசூல் அதை இணைச்சி சொல்கிறாங்க. ஒயின் சாலனி, அவன் என்னிடத்தில் கேட்டால் லவுத் என்ன கொடுப்பேன். இந்த கேட்டால் கொடுப்பேன்கிறது அதே ஹதீஸில் அதுக்கு அடுத்த வரி தான் இது. கேட்டால் கொடுப்பேன் என்ன அர்த்தம்? நான் கொடுப்பவன், நீ கேட்குறவன், நீ வந்து என்கிட்ட வாங்குறவன் அடிமை, நான் உனக்கு எஜமான். மற்றவங்க கோரிக்கையை விட நீ கேட்குறத கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வேன். அப்படி தானே செய்வான். அல்லாஹ் தன்னோட நேசத்துக்குரியவர்கள் ஒருத்தர் ஆக்கிட்டான்னு சொன்னால் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிடுவான், கொஞ்சம் கூடுதல் முக்கியத்தோடு ஏற்றுக்கொள்வான். அதுதான் அதுக்கு அர்த்தம் என்பதை அடுத்த வரியில் காட்டிடுறான். இதை வந்து வேறு வேறு வசனங்கள், அல்லாவாக மனிதன் ஆக முடியாதுங்கிற அந்த வசனங்கள்லாம் வைத்தும் பார்க்கணும். அது போக இவங்க கையாயிட்டாங்க காலாயிட்டாங்கன்னு இருந்தார்களே, ஆனால் இந்த மாதிரியா இறை நேசத்துக்குரியவர்கள்லாம் உலகத்தில் இப்போ இருக்கிறாங்களா, செத்து போயிட்டாங்களா? இந்த நேசத்துக்குரியவர்னு சிலர் இருந்திருப்பாங்கல்ல, யார் யார் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் சிலர் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ இருக்கிறாங்களா, மூத்தா போயிட்டாங்களா? மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போயிட்டா விளங்குகிறது அல்லாஹ்வுடைய கையை அவங்க ஆகலன்னு. அல்லாஹ்வுடைய கையான அல்லாஹ் மூத்தா போக மாட்டானே, ஹய்யுல் கையூம்ல அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்து என்ன? உயிரோடு உள்ளவன் மாத்திரமல்ல, ஹய்யூம், நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன், சாகாதவன், சாகாமல் உயிரோடு இருப்பவன் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்தில் ஒரு சிபத்து. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு அவுலியா மகான் பெரியார் யாரை வேணால் வச்சுக்கிறங்க, அவங்களும் அல்லாஹ்வுடைய கையாயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய காலாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாவா ஆயிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அல்லாஹ் சாகுவானா? சாக மாட்டான். இவர் அல்லாவா ஆயிட்டார்னு சொன்னால் அப்போ நீங்கள் சாகாமல் 1400 வருஷமாக உயிரோடு இருக்கலாம். கொண்டாந்து காட்டு பார்ப்போம். 1400 வயசு உடைய ஒருத்தரை கொண்டாந்து காட்டு, ஒரு 1000 வயசு உடைய ஒரு ஆளை கொண்டாந்து காட்டு பாருங்க, இன்னும் சாகாமல் இருக்காரு, 1000 வயசாச்சு இன்னும் சாவலை, இந்த 500 ஆண்டுகளாக நல்லடியாராரு கொடுத்துரு காட்டு பார்ப்போம். எல்லாம் 65 70 எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லோரும் போன மாதிரி போயிட்டு இருக்கிறான். எந்த ஒரு நல்லடியார்னு சொல்லி கொண்டு சராசரி வயசுக்கு விட அதிகமான வயசு படுத்தவராக யாரையும் நீங்கள் பார்க்க முடியல. அப்போ உலகம் படைக்க ரசூல்லா காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் உள்ள காலத்தில் கூட ஒரு நபர் இந்த இருக்கார் பாருங்கள், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர், இவர் தான் கையானவர், இவர் தான் கால ஆகி போனவர், இவர் தான் அல்லாஹ்வுடைய காது, இவர் தான் அல்லாஹ்வுடைய பார்வை. இந்த பாருங்கள் இருக்கார், சாவலை. அல்லாஹ் எப்படி சாக மாட்டானோ சாகாமல் இருக்கார், இனிமேலும் இருப்பார், கியாமத் வரைக்கும் இருப்பார் அப்படின்னு காட்டு பார்ப்போம். ஒரு ஆளை காட்டு, ஒருவரை காட்ட முடியல. அப்போ எப்போ மௌத்தாகி விடுகிறார்களோ அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய கையாவாங்க? அல்லாண்டாலே என்ன இருக்கக்கூடாது, மரணம் இருக்கக்கூடாதுல்ல. ஒரு அல்லான்னு நீங்கள் அல்லாஹ்வுடைய தன்மை இருக்குன்னு சொல்லிட்டாலே அதுக்கு ஃபஸ்ட்டு இலக்கணம் என்ன? ஹய்யுல் கையூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். என்றென்றும் உயிரோடு இருப்பவன்கிறது ஒருத்தர் தென்பட்டால் தான் அவர் அல்லாஹ்வாயிட்டார் நீங்கள் சொல்ல முடியும். என்றென்றும் உயிரோடு இல்லையே, ஒரு ஆள் இல்லையே, அப்படிங்கும்போது அந்த அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டது இல்லைன்னு விளங்கிக்கிறது. அதுலேயே பிற்பகுதியில் என்ன சொல்லப்படுது? அதாவது இவர்கள் கேட்டால் நான் கொடுப்பேன், பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு அளிப்பேன், இதாதுக்கு அர்த்தம். வேறு வேறு ஆட்கள் கேட்குறதை விட எனக்கு நெருக்கமானவராக ஒருத்தர் ஆயிட்டார்னு சொன்னால் அவருடைய துவாவுக்கு நான் கூடுதலாக மதிப்பு கொடுப்பேன். இதை தவிர வேறு அர்த்தம் இல்லை. ஒரு பேச்சுக்கு புரிந்து கொள்வதற்காக வேண்டி இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இப்படி தான் நீ விளங்குற, இதே மாதிரி இந்த ஹதீஸை நீ விளங்குவியா? நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும், இந்த மாதிரி அத்வைதம் பேசக்கூடியவன்ட்ட கேட்கணும், இந்த மாதிரி அவுலியா மகான்லாம் என்னவாயிடுறாங்க, அல்லாவா ஆயிட்டாங்கல்ல. சரி, இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் கியாமத்தில் எல்லாத்தையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிடுவான், ஆதமுடைய மகனே, நான் நோய் வாய்ப்பட்டிருந்தேன்ல துன்யாவில், நோய் வாய்ப்பட்டிருக்கும் பொழுது என்னை ஏன் நீ நோய் விசாரிக்க வரலை என்று கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? மனுஷன்கிட்ட கேட்பான், இறைவன் கேட்பான். நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். ஒரு மனிதனை கூப்பிட்டு விசாரிப்பான், எபுன ஆதம், ஆதமுடைய மகனே, மறில் தூ, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் துன்யாவில், ஃபலம் தாவுதுனி, நோய் விசாரிக்க நீ வரலையே ஏன் அப்படின்னு கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், யா ரப்பி கைஃப அவுதுக, நான் உன்னை எப்படி ரப்பை வந்து உன்னை எப்படி நான் நோய் விசாரிக்கிறது? அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிற, அகிலத்தின் அதிபதியான உனக்கு நோய் வருமா? உன்னை நீ நோயாளி எப்படி, நீ எப்போ நோயாளியாக இருந்த, உனக்கு எப்படி நோய் வரும்? உன்னை எப்படி நான் வந்து விசாரிக்கிறது அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அமா அலிம்த அன் அப்தி ஃபுலானன், இந்த நபர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டார் தெரியுமா? ஒரு ஆளை சொல்லுவான், இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருப்பார், அவரை சுட்டி காட்டி, இந்த நபர் நோய்வாய்ப்பட்டார் தெரியுமா, நீ அவரை போய் பார்த்தியா? பார்க்கல, இல்லை
நீ அவரை பார்த்திருந்தாயானால் ல வஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். நோயாளியை நீ பார்த்தாயானால் அந்த நோயாளியை நீ பார்க்கல, என்ன தான் பார்த்த. உலகத்தில் உள்ள ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போனால் நோயாளியை விசாரிக்க போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, என்னையத்தான் விசாரிக்கிறீங்க என்று அர்த்தம். அந்த இடத்துல என்னையை பார்த்திருப்பாய் நல்லா சொல்லுவானா. அதுக்கு அடுத்து அடுத்து கேட்பான்ல இன்னொன்று, எப்படின்னா ஆதம் வேற ஒருத்தன் கூப்பிட்டு, ஆதமுடைய மகனே தாம் துக, உங்ககிட்ட உணவு கேட்டு வந்தேனே, பழம் துத்துவைமுனி, எனக்கு நீ உணவு தரலையே. அல்லாஹ் அடியான்ட்ட கேட்பானா, உங்ககிட்ட உணவு வேணும்னு பசிக்குன்னு கேட்டு வந்தான்ல, நீ எனக்கு உணவு தரல. அவங்க கேட்பான், யாரப்பி கைஃப உத்தீமுக, இறைவா நான் எப்படி உனக்கு உணவு தருவது, வந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது உனக்கு உணவு இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ் சொல்லுவானா, அம்மா அலிம்த அன்னஹு இஸ்ததாமக அப்தி ஃபுலான், இன்னும் அடியான் உன்ட்ட உணவு கேட்டு வரலையா, பசிக்குதுண்டு நீ விரட்டி விடலையா, அவனுக்கு நீ கொடுத்துருந்தாயானால் அங்கே என்னையை பார்த்துருப்பாய் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே உன்னிடத்துல தண்ணி வேணும்னு கேட்டானே, என் தண்ணி தரல, நீ எப்போ தண்ணி கேட்ட, நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன், நீ ரப்புல் ஆலமீனா இருக்கிற நீ சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான், இந்த தேதி இந்த நபர் ஒருத்தன் தண்ணி கேட்டு வந்தானா, தண்ணி வச்சுக்கிட்ட இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டியா, அந்த இடத்துல நீ கொடுத்துருந்தாயானால் அங்கே நீ என்னையை பார்த்துருப்பாயின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானா. அதுக்கடுத்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த பிச்சை எடுக்க வர்றாங்கல்ல அவன்லாம் அல்லாஹ் இப்போ இந்த வாத பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்டு வர்றான் பாருங்க, அவனுக்கு கொடுத்தா நீ அல்லாஹ்வுக்கு கொடுத்த மாதிரின்னு சொல்லிவிட்டான். அப்போ நீ அதே மாதிரி இதை வழங்கினான். எதை வழங்கின மாதிரி, அல்லாஹ்வுடைய கையாயிட்டார், அல்லாஹ்வுடைய காலாயிட்டாருன்னு சொன்னீங்கள. அப்போ இந்த பிச்சை கேட்டு வர்றவன்லாம் அவன் கேட்டு வரல, அல்லாஹ் தான் கேட்டு வந்திருக்கான். உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டு வந்தான்னு அவன்லாம் யார், அப்படி தானே வருது. நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தால் அங்கே என்னை பார்த்துருப்பாய், நான் தான் வந்தேங்கிறான். அப்போ பிச்சைக்காரன்லாம் அல்லான்னு சொல்லி இனிமேல் சொல்லுவியா, நீ இப்போ சொல்லுவியா, நீ அவுளியாவுக்கு சொன்னது இல்லை பிச்சைக்காரன் கொண்டு சொல்லிவிட்டான். இப்போ நீ அவுளியாவுக்கு கொடுத்த அந்த சிறப்பை பிச்சைக்கார லெவலில் கூட அனுப்பாட்டிவிட்டான். அப்போ பிச்சைக்காரன் என்ன வயிறான், தண்ணி கேட்டு வந்தவன்லாம் பிச்சைக்காரன் தானே, சாப்பாடு கேட்டு வந்தவன்லாம் யார், பிச்சைக்காரன் தானே. நோய் வாய்ப்பட்டவன்லாம் யார், நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறான், நோயாளிகள் பூரா யார், அல்லாஹ் தர்கா கட்டு நோயாளிக்கலாம், பிச்சைக்காரனுக்குலாம் தர்கா கட்டு, ஏன் அவன் பிச்சைக்காரன் கிடையாது, அல்லாஹ் அப்படி தானே வருது. பிச்சைக்காரங்க அவன் உணவு கேட்டு வந்தவன் அவன் பிச்சைக்காரன் கிடையாது, அல்லாஹ் தான். அவனுக்கு நீ கொடுத்துருந்தால் அவன்கிட்ட நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி வழங்கி கொள்கிறோம், பிச்சைக்காரன் அல்லான்னு வழங்கினீங்களா, உங்கள் இதே குறுக்கு புத்தியில் வழங்கினா இப்படி தானே வழங்கணும். அதை விளங்கின மாதிரி இதையும் வழங்குவதாக இருந்தால் அதில் கையாவது காலாவது உறுப்பத்தான் வருது, மொத்தமாகிடுறாங்க. அதை விட டாப் இது. அதுலையாச்சும் கண்ணு காது கை கால் 4 தான் வருது, இதில் என்ன வருது, அந்த பிச்சைக்காரனே அல்லாஹ் தான். நீ அவனுக்கு உணவு கொடுத்துருந்தால் அவனிடத்தில் என்னையை தான் பார்த்துருப்பான், நான் தான் அது. அப்படி நான் மொத்தமாக பிச்சைக்காரன் தான் அல்லான்னு சொல்லி இப்படி வழங்குவியா, அல்லது அந்த தர்மம் செய்வதை ஊக்குவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறானா, இது எப்படி வழங்குறது. ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி நீ ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதை எனக்கு தந்த மாதிரி எடுத்துக்கொண்டு நான் உனக்கு கூலி தர வேண்டிய அர்த்தம். நீ அவனுக்கு கொடுக்கலப்பா, நிஜமா அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கே தந்தமா, நான் தேவையற்றவன் தான், இருந்தாலும் எனக்கே தந்த மாதிரி எடுத்துக்கொண்டு அந்த கூலியை நான் தருவேன், அவன் தரமாட்டான் உனக்கு. நீ எந்த பிச்சைக்காரனுக்கு சோறு கொடுத்தியோ அவன் உனக்கு ஒன்றும் தரமாட்டான், நான் தருவேன். இப்போ அப்போ எனக்கு நம்ம ஒருத்தன் உதவி செஞ்சால் திருப்பி பதில் செய்வோம்ல, அப்போ நீ அவனுக்கு செஞ்சிருக்கிறாய், நான் உனக்கு செய்கிறேன். அப்போ நான் எப்படி எடுத்துக்கொண்டேன், அவனுக்கு செஞ்ச உதவியை எனக்கு செஞ்ச உதவியாக எடுத்துக்கொள்கிறேன், அந்த அர்த்தம் தானே தவிர இதில் அல்லாங்கிற அர்த்தம் வருமா. அப்போ அல்லாவா ஆக முடியாது, மனுஷன் எந்த காலத்துலையும் அல்லாவா ஆக முடியாது, இறைத்தன்மை பெற முடியாதுன்னு இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு சொல்வார்களே, ஆனால் அதை விட இதுக்கு சொல்லுவியான்னு கேளுங்க, விளக்கமும் சொல்லுங்க. இதுக்கு சொல்லுவியா நீ, இது அல்லாண்ட வந்துடுத தெளிவாக வருத. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்லாம் இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஏழையின் சிரிப்பில் ஏழையை சிரிக்க வச்சுன்னா அங்கே இறைவனை காண்போம்னா எப்படி காண்றது, ஏழைக்கு சாப்பாடை போட்டால் சிரிப்பானா, சிரிச்சவனுங்க இறைவனை காண்போம் இப்படின்னு ஒரு பழமொழியை சொல்கிறாங்க. இது நம்மளும் சொல்லலாம். இப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு அதுக்கு என்ன அர்த்தம், அந்த ஏழையை சிரிக்க வைத்தால் அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் சந்தோஷப்படுறான். அவனை சிரிக்க வச்சிங்கன்னா அல்லாஹ்வுக்கு சிரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல காரியம் செஞ்சுருக்கிறான். இந்த ஒரு அர்த்தத்தில் இந்த ஹதீஸை புரிந்து கொள்கிற மாதிரி அதையும் புரிந்து கொண்டோமே, ஆனால் குழப்பம் இருக்காது. அப்போ இந்த அத்வைத கொள்கைக்காரங்க அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ், அவுலியா தான் அல்லான்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களே, தங்களுக்கு ஒரு இறைத்தன்மை இருக்குன்னு காட்டி
மக்களை தங்களுக்கு அடிமையாக்கி வைக்கணும், சிந்திக்காதவர்கள் ஆக்கி வைக்கணும், நரகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் என்பதற்காக இந்த டயலாக் விடுறாங்களே, அது எல்லாமே அர்த்தமற்ற பொருத்தமில்லாத வாதங்களை வைத்தான் செய்கிறார்கள். இந்த ஹதீஸை திருப்பி திருப்பி நிறைய சொல்வார்கள், அதிகமாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்னொன்னே விளங்கிக்கிறேன். இப்போ அல்லாஹ் அரசியல் இருக்காங்கிறோம், அரசியல் இருக்கிறாங்க போது அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியாது, அரசியல் இருக்கிறான். ஆனால் இறை தூதர்கள் நபிமார்கள் அவங்களெல்லாம் இறை தொடர்பில் உள்ளவங்க தானே, அவங்களோட எல்லாம் பேசியிருக்கிறான்ல, அவங்கெல்லாம் அல்லாஹ்வை பார்த்தாங்களா? பார்க்கல. அல்லாஹ் ரசூல்லா பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. நபிமார்களில் யாராச்சும் பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. அப்போ அல்லாஹ் ஒரு இடத்துல அவன் இருக்கிறான் என்று சொன்னால், உருவம் உள்ளவனாக அவன் இருப்பான் என்று சொன்னால், அதை இவங்கெல்லாம் பார்த்துருக்கணும்ல. நம்ம பார்க்காம விட்டுருவோம், நமக்கு தென்பட மாட்டான். ஆனால் நபிமார்களாவது இறைவனை பார்க்கலைங்கிற ஒரு வைத்துக்கொண்டு இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைப்பார்கள். அதையும் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி அல்லாட்ட கேட்டாங்க, மூசா நபி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னு கேட்டால், யாரெல்லாம் நான் உன்னை பார்க்கணும். மூசா நபி உரையாடுறாங்க. அவர் தீப்பந்தத்தை பார்த்து விட்டு அவர் போகிறாரு. போனோன்னு இன்னனி அனல்லா, நான் தான் இறைவன், அல்லாவுடைய சத்தம் மட்டும் கேட்குறது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ரப்பி அருணி அங்குரு இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் உன்னை காட்டு அப்படின்னு அவர் கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், லன் தராணி, சத்தத்தை தான் கேட்பேன், என்னை நீ பார்க்கவே முடியாது, லன் தராணி பார்க்கவே முடியாது என்று சொல்லிடுவான். அதை சொல்லிவிட்டு ஏன் பார்க்க முடியாது என்பதற்கு ஒரு எவிடன்ஸை கொடுப்பான் அல்லாஹ். எப்படி கொடுப்பான்? வலாக்கின் உன்னுர் இலல் ஜபலி, அதோ அந்த மலையை பார், அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையை காட்டி உனக்கு என்னை காட்ட சொல்கிற, என்னை பார்க்கணுங்கிற, உனக்கு நான் காட்சி தரணும்னு சொல்கிறேன். காட்சி தர்றதுக்கு முன்னாடி இந்த மலையை பார், அந்த மலைக்கு என் காட்சியை நான் வெளிப்படுத்துகிறேன், உனக்கு வெளிப்படுத்தலை. அந்த மலைக்கு என்னுடைய காட்சியை, அந்த ஜோதியை வெளிப்படுத்துகிறேன். ஃபைனிஸ்தா கர்ற மக்கானஹு, அந்த மலை அதே இடத்தில் அப்படி இருந்து விட்டது என்று சொன்னால், ஃபசௌஃப தரானி, அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹுலில் ஜபலி, இறைவன் தன்னுடைய ஒளியை, தன்னுடைய ஜோதியை, தன்னுடைய காட்சியை அந்த மலைக்கு காட்டிய பொழுது, ஜாலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கிவிட்டான். வஹர்ர மூசா சைகா, மூசா மூச்சிருத்து விழுந்து விட்டார்னு சொல்லி, இது 7வது சூறாவில் 143வது வசனத்தில் இருக்குது. இதில் என்ன வருது என்று கேட்டால், மூசா நபி அல்லாஹ் பார்க்கணுங்கிறாங்கல்ல, பார்க்க முடியாதுங்கிற அல்லாஹ் என்ன காரணத்தை சொல்கிறான்னு கேட்டால், உனக்கு சக்தி இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நான் அந்த மலைக்கு என்னுடைய காட்சியை காட்டுறேன், அந்த என்னுடைய காட்சியை பார்த்தால் தூள் தூள் நொறுங்கி போய், நீ எப்படி பார்ப்ப? ஒரு மலை தாங்காது என்னை பார்க்கறதுக்கு. ஒரு மலை என்னை பார்த்தால் கூட அவ்வளோ உறுதிமிக்க, கண்ணுங்கிறது மலை மாதிரி உறுதியானதா? பிடுங்கி போட்டால் வெளியே வந்துடும், கத்தியால் குத்தினா ஓட்டையாக போயிடும். இவ்வளோ பலவீனமான ஒரு கண், இதை கொண்டு அந்த ஜோதியை உனக்கு பார்க்க முடியாது. அந்த மலை என்னையுடைய ஜோதியை தாங்கமான்னு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய ஒளியை லேசர் மாதிரி இவருக்கு தெரியாமல் அந்த மலைக்கு மாத்திரம் அந்த ஒளியை அடிக்கிறான். அந்த ஒளி பட்ட உடனே மலை தூள் தூள் நொறுங்கிருச்சு. அப்போ மலையும் நொறுங்கிருச்சு, இவர் மூர்ச்சையாகி விழுந்துடுறாரு. மூர்ச்சையாகி விழுந்து எந்திரிச்சவனு என்ன செய்கிறாரு, யாரெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன், உன்னை பார்க்குறேன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இறைவன் அவனுக்குன்னு ஒரு ஜோதி வைத்திருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு காட்சி இருக்கிறது. அதை பார்க்குற சக்தி நமக்கு இல்லை, நபிக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை என்ற காரணத்தினால தான் மூசா நபிக்கு பார்க்க முடியலை. அதனால தான் என்ன செய்யறது, தூள் தூளாக்கி காட்டி நீங்கள் உங்களுக்கு இறைவன் பார்க்குற மாதிரி ஆகியிருந்தால் அடுத்த நிமிஷம் உலகம் அழிஞ்சு போயிடும். நம்ம எல்லாருக்கும் இறைவன் தெரிஞ்சான்னு வைங்க, அதான் அழிவு நாள். எப்படி பார்க்குறது அந்த ஜோதியை? அந்த பவரை தாங்குகிற சக்தி நம்ம உடலுக்கு கொடுக்கப்படவில்லை, நம்ம கண்ணுக்கும் கொடுக்கப்படவில்லை, நம்ம உடம்பும் கொடுக்கப்படவில்லைங்கிறது இந்த வசனத்தில் விளங்குறது. அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ள எல்லாருமே கேட்டார் மூசா நபிட்ட. இஸ்ரவேல் மக்கள் கேட்டாங்க, யா மூசா, மூசாவே, லன்னு மினலக்க ஹத்தா நரல்லாக ஜஹரா, நாங்கள் அல்லாவே நேருக்கு நேராக பார்க்காத வரைக்கும் நம்ப மாட்டோன்றாங்க. மூசா நபிட்ட எவ்வளோ பெரிய அற்புதத்தை எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறான். கடலை பிளந்து இந்த கூட்டத்தை காப்பாற்றி அந்த கூட்டத்தை அழித்து நான் ஒருத்தன் இருக்கிறேன்ற எவிடன்ஸை காட்டுறான். கண்ணு முன்னாடி அதை பார்க்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை அனுபவிச்சுட்டு சொல்கிறாங்க. நம்ப முடியாது, அல்லாவை கொண்டாந்து காட்டு, அல்லாவை கொண்டாந்து முன்னாடி காட்டினா தான் நம்புவோம் என்று சொன்னார்கள். லன் நூமினலக்க ஹத்தா நரல்லாக ஜஹரா, நேருக்கு நேராக அல்லாவை எங்களுக்கு காட்டாத வரைக்கும் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள்.
இதை சொன்னோன்னு நல்லா நினைச்சிட்டான்னு கேட்டால் ஃபஹதத்துக்கு முசாய் கத்து இடி யோசை அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டிய ஒரு இடி யோசை அவர்களை தாக்கியது, அப்படியே மூத்தாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் 2:56 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இறைவனை மூசா நபி பார்க்கல, ரசூல்லா பார்த்தாங்களான்னு கேட்டால் அவங்களும் கூட பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் இறைவனை பார்த்தீங்களா? ஹல் ராய்த ரப்பக, நீங்கள் மேராஜுக்கெல்லாம் போனீங்களே, அல்லாவை பார்த்தீங்களா என்று ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா பதில் சொல்கிறாங்க, நூறுன் அண்ணா உராகு, அவன் ஒளிமயமானவன். அது எப்படி நான் பார்க்குறது? அல்லாஹ்வுடைய உரையாடலை கேட்கத்தான் போனனே தவிர அல்லாஹ்வை மேராஜில் போய் நான் பார்க்கவில்லை. ஏன்? அவன் ஒளிமயம், அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு முடியாது. அப்போ ஓஹோ நூறுன், அவன் ஒளிமயமானவனாக இருக்கிறான். அண்ணா உராகு, நான் எப்படி பார்ப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் பார்த்தது கிடையாது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா துத்ரிக்குஹுல் அபுசாரு, எந்த பார்வைகளும் அவனை அடையாது. எந்த பார்வையும் அடையாது பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். லா துத்ரிக்குஹுல் அபுசார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. ஒஹுவ யுத்ரிக்குல் அபுசார், அவன் எல்லா பார்வையும் அடைகிறான். இப்போ என் கண்ணை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் நான் அவனை பார்க்கல. உங்கள் அத்தனை பேருடைய கண்ணை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உங்கள் கண்ணையே நேரம் அவன் பார்க்குறான். உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அரசியல் இருந்து கொண்டு, உங்களுக்கு பார்க்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். லா துத்ரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடையாது. ஒவ்வொரு யுத்ரிக்குல் அபுசார், அவன் பார்வைகள் அடைகிறான். அவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும்போதே நீங்கள் பார்க்க முடியாது. அவன் எங்கிட்டோ இருக்கிறான்டா ஒரு அர்த்தம் சொல்லலாம். உங்களுக்கு நேரத்தான் இருக்க, உங்களை பார்க்குற மாதிரி தான் அரசியலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான், ஆனால் உங்களுக்கு பார்க்க முடியாது என்று 6:103 வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹிஜாபுஹு நூர், அல்லாஹ்வுக்கு உரிய திரை பார்க்க முடியலையில, அது காரணம் என்ன தெரியுமா? ஹிஜாபுஹு நூர், ஒளிதான் அவனுக்குரிய திரையாக இருக்கிறது, வெளிச்சம்தான் அவனுக்குரிய திரையாக இருக்கிறது. லவ் கஷஃபஹு, அல்லாஹ் தன்னை உங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தி விட்டான் என்று சொன்னால், ல அஹ்ரகத்து சுபஹாத் வஜீஹி, அவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கி, அவனுடைய படைப்பினங்களில் எத்தனை பேரை சென்றடைகிறதோ அத்தனை பேரையும் கரித்து விடும். அல்லாஹ் உங்களுக்கு தென்படணும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்படியா நான் பார்க்கணுமான்னு உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வை எதன் மீதெல்லாம் படுகிறதோ அந்த ஒளியை விலைக்கு காட்டினான் என்று சொன்னால் அத்தனையும் கருகி விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பார்க்க இயலாதுன்ட்டாங்க. பார்க்க இயலாது என்பதற்கு காரணம் உருவமற்றவன்கிறது கிடையாது, அதை பார்க்க நமக்கு சக்தி இல்லை. அதை பார்க்க எந்த நபியுடைய கண்ணுக்கோ மகான்களுடைய கண்ணுக்கோ பெரியாருடைய கண்ணுக்கோ யாருடைய கண்ணுக்கு என்ன இல்லை, அவனை பார்ப்பதற்குரிய சக்தி கிடையாது என்று விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் ஆகிரத்தில் மறுமையில் நம்ம படைக்கப்படும் பொழுது பலவீனமாக இருக்க மாட்டோம். இந்த துன்யாவில் உள்ள உடம்பு பலவீனமானது. மறுமையில் நம்ம எப்படி படைக்கப்படுவோம்? இளைஞராக எல்லாம் எழுப்பப்படுவோம். முதுமையே வராது. முதுமையே வராதனால என்ன அர்த்தம்? எதையும் தாங்கக்கூடிய ஒரு உடம்பாக நம்மளை எல்லாம் என்ன செய்யறான்? படைக்கிறான். அழியவே மாட்டோமே. இப்போ 50 வயசு 60 வயசில் போயிடுறோமே, அதுலேயும் பலவீனமாக வரும், முதுமையாக வரும், ரொம்ப பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோமே, ஒன்றுமே இருக்காது. எப்போதும் என்றும் 16 இருக்கிற மாதிரி என்றும் இளைஞனாகவே நம்ம இருப்போம். அப்படியான ஒரு படைப்பு. அங்கே சாப்பிடுவோம், பருகுவோம், மலைஜலம் கழிக்க மாட்டோம். சாப்பிட்டு பருகி விட்டு மலைஜலம் கழிக்காமல் இருக்கிறன்னா எப்படிப்பட்ட படைப்பு அது? அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படைப்பு. நமக்கு சக்தி அதிகரிக்கப்பட்ட ஒரு படைப்பாக நம்ம திரும்ப எழுப்பப்படுகிறோம். அந்த மாதிரி நம்முடைய கண்களுக்கும் உடம்புக்கும் சக்தியை அதிகரித்து விட்டு அப்போ எழுப்புவான்ல, அப்போ பார்ப்போம். அந்த கண்ணை கொண்டு பார்க்கலாம், இந்த கண்ணை கொண்டு பார்க்கல, எல்லா கண்ணையும் எல்லாம் மாற்றுவான். திரும்ப எழுப்பும் பொழுது இந்த கண்களுக்கு இருக்கிற விட கோடான பவர் அதிகமாக இருக்கும். அந்த கண்களுக்கு இறைவனுடைய அந்த ஒளியை பார்க்க இயலும். பார்ப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் தன்னுடைய ஒளியை குறைச்சிக்கிறாம உங்களுடைய பார்க்குற சக்தி அதிகரிக்கிறான். இங்கே இருக்கும்போது அந்த சக்தி இல்லை. உங்களுடைய பார்க்கும் திறனை சக்தி அதிகரிப்பதன் மூலமாக ஆகிரத்தில் இறைவனை பார்க்க, இதை நம்பி அவன் ஆகிரத்தில் இறைவனை பார்க்க முடியும். மறுமையில் பார்க்கிறன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறான்னு தானே அர்த்தம், உருவம் தானே அர்த்தம். பார்க்கிறதுன்னு சொன்னால் உருவமே இல்லை, ஒரு சக்தி என்று சொல்வார்களே. ஆனால் சக்தி எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? சக்தியை பார்க்க முடியாது தானே, உருவம் இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. புகாரில் 554 முந்தைய சொல்லியிருக்க அந்த ஹதீஸை 554 ஹதீஸில் வருகிறது. இன்னக்கும் ச தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், இந்த நிலவை நீங்கள் பார்ப்பது போல
உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். நிலவை பார்க்கும்போது நம்ம கூச்சமாக இருக்குதா? நம்ம கரிஞ்சா போயிடுறோம். நிலவுலேருந்து வர்ற நிலவு வெளிச்சம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தென்படும். நம்ம கண்ணு அதை இப்போ அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது தாங்கக்கூடிய சக்தி படைத்தது ஆயிரும். நீங்கள் கியாமத்து நாளையில் நீங்கள் இறைவனை எப்படி பார்ப்பீங்க? வானத்தில் இருக்க நிலவை பார்க்குறீங்களா இல்லையா? அந்த மாதிரி பார்ப்பீங்க. அப்போ அதுலேருந்து என்ன வழங்குது? பார்ப்போம்னு சொன்னால் பார்வையில் படக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். பார்வையில் எது படும்? உருவம் இருந்தால் தான் படும். உருவமற்ற எந்த ஒன்றும் பார்வையில் படாது. உருவம் இல்லாத ஒன்றை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்போ இறைவன் நம்ம கண்ணுக்கு தென்படுவான் என்று சொன்னால் எல்லாரும் பார்ப்போம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிடுறாங்க. இந்த இறைவனை மறுமையில் பார்ப்பீர்கள் என்கிற ஹதீஸ் புகாரில் 554 1, 573, 806, 4581, 4851, 6574, 7434, 7435, 7436, 7438, 7440 இவ்வளவு ஹதீஸுகள்லையும் நீங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் வரும். மறுமையில் முழு நிலவை பார்ப்பதை போல அல்லாஹ்வை நம்ம எல்லாரும் பார்ப்போம். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். இறைவன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்ல, பார்க்காம நம்புகிறோம்ல, நேரடியாக அல்லாஹ்வை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இதே கருத்தை அல்லாஹ் திருக்குறளில் சொல்லும்போது யார் இறைவனை பார்க்க முடியாது, மறுமையில் ஒன்றுமே இல்லைன்னு அப்படி தானே அர்த்தம். இறைவனை சூனியம் அப்படி சொல்கிறாங்கல்ல, இவங்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது காஃபியர்கள் தான் இறைவனுடைய சந்திப்பை, இறைவனை பார்ப்பதை மறுப்பார்கள். மூமின்கள் இறைவனை பார்ப்போம் என்பதை மறுக்க மாட்டார்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தி மின் லிகாய் ரப்பிஹிம், இவர்கள் இறைவனை சந்திப்பதில் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். சந்திக்கிறேன்னு அர்த்தம் பார்க்கிறது. இறைவனை பார்ப்பதில் இவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். யார்? இந்த காஃபிர்கள் என்று அல்லாஹ்வை பார்க்கறதுல எவன் சந்தேகப்படுறானோ அவனெல்லாம் காஃபிர் லிஸ்ட்டில் அல்லாஹ் வைக்கிறான். 41வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பல்ஹும் பிலிகாய் ரப்பிஹிம் காஃபிரூன், இவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பையே மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வழிகட்டவர்களை சொல்லும் பொழுது 32வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 38 வசனத்தில் சொல்கிறான், ஒயின்ன கசீரம் என நாசி, மனிதர்கள் அதிகமான பேரை பிலிகாய் ரப்பிஹிம் காஃபிரூன், இறைவனை சந்திப்போம் என்பதை மறுக்கிறார்கள். இறைவனை சந்திக்கவும் முடியாது, ஒன்றுமே இல்லை இறைவன் என்று சொல்லுகிறார். அவன்லாம் காஃபிர். நம்ம மறுமையில் கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று நீங்கள் நினைத்தால், அல்லாண்ட சூனியம் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தால் அவங்கெல்லாம் யார்? காஃபிர்கள் தான் அப்படி நினைப்பார்கள் என்று அல்லாஹ் லிஸ்ட் போட்டு சொல்கிறான். அதே மாதிரி வல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹி வ லிகாயிஹி, யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வை சந்திப்பதை பார்க்கிறதையும் யார் மறுக்கிறார்களோ உலாய்க்க யைசும் ரஹமதி, அவர்கள் என் ரஹமத்திலிருந்து தூரமாகிவிட்டார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியாது நீ நினைச்சேயானால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீ தூரமாகிவிட்டாய். நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பணும், நம்ம அல்லாஹ்வை நிச்சயமாக பார்க்க போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வோட உரையாட போகிறோம், நேருக்கு நேராக கண்ணாக அல்லாஹ் நமக்கு தெரிய போகிறான், அப்படி நம்பணுமே தவிர அதை மறுத்தால் காஃபிர்களுங்கிற அளவுக்கு சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம்? உருவமற்றவன் அர்த்தம் வருமா? இதிலிருந்து உருவம் இல்லாத நம்ம பார்க்க போகிறோம், அது உருவம் இருக்குங்கிறது தான் உங்களை அழுத்தமாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உலாய்க்கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லிகாயிஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் சந்திப்பையும் யார் மறுக்கிறார்கள் அவர்கள் ஹபித்தத் அமாலுஹும், அவங்களுடைய அமல் அழிந்து விட்டது. முஸ்லீமாக இருந்து கொண்ட அல்லாண்ட ஒன்றுமில்லை, சூனியம், சக்தி, பவரு, சூப்பர் பவரு, அதான் அல்லாஹ் அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் ஹபித்தத் அமாலுஹும், அவங்க அமல்லாம் அழிஞ்சு போய்விட்டது. அவங்க தொழுகிற நோன்பு எல்லாம் நீ அல்லாவே சூனியம் ஆகிவிட்ட, யார் எப்படி உங்களுக்கு கூலி தர்றது? அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டாயானால் ஹபித்தத் அமாலுஹும், அவங்களுடைய அமல்கள் அழிந்து விட்டன. ஃபலா நுகீமுலஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, கியாமத்து நாளையில் அவர்களுக்கு ஒரு எடையை ஏற்படுத்த மாட்டோம். எடையின அமல்களுக்கு இத்தனை கிலோ இத்தனை கிராம்னு எடை போட்டு பார்ப்போம்ல, இவங்களுக்கு எந்த எடையும் கிடையாது. எவ்வளோ அமலை செஞ்சுட்டு கோடி கோடியாக வணக்கம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, தஸ்பீஹ் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, அதெல்லாம் 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். எந்த ஒரு வசனும் இருக்காது, எந்த ஒரு எடையும் இருக்காது என்று சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் யாராவது, அல்லாஹ்வுடைய சந்திப்பை யாராவது மறுத்தாங்க என்று சொன்னால் அவங்க அமல் அழிஞ்சு போயிடும். அப்படி மறுத்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீமாக இருந்து கொண்டே அல்லாண்ட சூனியம், அல்லாண்ட ஒன்றும் இல்லை, அல்லாஹ் சக்தி தாங்க, பவர் தாங்க, அரசாவது கிருசாவதுன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறான். இந்த அத்வைத கூட்டம் பூரா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்? யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறானோ, வலிகாயிஹி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கிறானோ, ஃபஹபித்தத் அமாலுஹும், அவங்களுடைய அமல் அழிந்து விடுகிறது. ஃபலா நுகீமுலஹும் யௌமல் கியாமத்தி வஸனா,
கியாமத்து நாள் அதுக்கு எந்த இடையும் ஏற்படுத்த மாட்டோம்னு சொல்கிறான். அதே மாதிரி வந்து கது ஹசிர் அல்லதீன கதபு விழுக்காயில்லா, அல்லாவை நேருக்கு நேர் சந்திப்பதை எவன் மறுக்கிறானோ அவன் நஷ்டப்பட்டு விட்டான். ஒமாக்கானு முகுத்ததீன், அவன் நேர்வழி பெற்றவன் இல்லை. அல்லாவைலாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னு வைங்க, எப்படி அல்லாஹ் பார்க்குற உருவம் இருந்தால் தானே பார்க்க, உருவமற்றவனாச்சே நீ நான் நினச்சிக்கிட்டு இவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டான் உருவமற்றவன். உருவமற்றவனை போய் எப்படி பார்க்குறது, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், நீ நேர் வழியில் இல்லை, உன் அமல் அழிஞ்சு விட்டது, உனக்கு எந்த மதிப்பும் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். ஹசிர நஷ்டப்பட்டு விட்டான். அது ஹசிர அல்லதீன கதபு பிலிகா இல்லா, அல்லாவுடைய சந்திப்பை எவன் மறுக்கிறானோ, சந்திக்க முடியாது, மறுமையில் அல்லாவை பார்க்கிறது கிடையாது என்று நினைக்கிறானோ அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள். ஒமா கானு முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ரசூல்லாட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குரானை தவிர வேற குரானை கொண்டு வா பார்ப்போம் என்று கேட்டாங்க ஒரு தடவை. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஒய்தா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நமது சந்திப்பை அவன் மறுக்கிறானோ, என்னை சந்திக்க வேண்டும் என்று மறுக்கிறான், அவன் கேட்குறான் ஏத்திபி குரானின் கைரிஹாதா, வேற குரானை கொண்டு வான்னு கேட்குறான், என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்க மாட்டான்னு இது காஃபியருடைய வாதமாக எடுத்து வைக்கிறான். அதான் அல்லாவை பார்க்க முடியாது என்று ஒருவன் சொல்லுவானே, ஆனால் அவன் காஃபிரு, அவன் முஸ்லீமுடைய வாதம் அல்ல என்று அல்லாஹ் கேட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து நதருள்ளதீன லா யர்ஜூன லிகானா, நமது சந்திப்பை யார் நம்ப மறுக்கிறார்களோ அவர்களை ஃபி துகுயானிஹிம் யாமஹூன், அவர்களுடைய வழிகேட்டில் தடுமாறக்கூடியவர்களாக விட்டு விடுவோம். எவன் வந்து அல்லானா ஒன்றுமில்லை சூனியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுகிறானோ அவன் எங்கே இருப்பானா, வழிகேட்டில் விட்டுருவேன், அப்படி அதான்டா வழிகேட்டு நாசமாக போடான்றான்ல. அப்போ அல்லாவை எப்படி நம்பனு, அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது, அவனை பார்க்க முடியும், அரசில் வீட்டில் இருக்கிறான் என்றெல்லாம் நம்பாமல் அல்லான ஒரு சக்தி, அல்லான ஒரு பவர், அதை வச்சுக்கிற வேண்டியதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அது வழிகேடு, வழிகேட்டில் உங்களை விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் வந்து 10வது சூறாவில் 11வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னல்லதீன லா யர்ஜூன லிகானா, என்னை சந்திப்பதை யார் நம்ப மாட்டார்களோ அவர்கள் ரலூபில் ஹயாத்தி துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் திருப்தி பெற்று கொண்டிருக்கிறார்கள், ஆகரத்தில் ஒன்றும் கிடையாது என்கிற கருத்துப்பட அல்லாஹ் வந்து உலாய்க்க மாவாகும் முன்னார், அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். விமாக்கான அல்லாவை சந்திக்க இயலாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ வணக்கம் செஞ்சாலும் சரி, உலாய்க்க மாவாகும் முன்னார், அவர்கள் தங்குகிற இடம் நரகமாகும், பிமாக்கானு எக்ஸிபோன்னு சொல்லி 10வது சூறாவில் 8வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து கது ஹசிர் அல்லதீன கதபு லிகா இல்லா, அல்லாவுடைய லிக்காவை, அல்லாஹ் லிக்கான சந்திக்கிறது பார்க்குறதை யார் மறுக்கிறானோ அவர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் காபிர்கள் தான் அல்லாவுடைய சந்திப்பை மறுப்பார்கள். எவனெல்லாம் அல்லாவை சந்திக்க முடியாது, பார்க்க இயலாது, அவன் பார்வைக்குள் வரமாட்டான், துன்யாவில் வரமாட்டான், அது காரணம் நம்ம பார்வையில் உள்ள கோளாறு, நம்மிடத்தில் உள்ள பலவீனம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் பார்க்க முடியலையே தவிர அந்த பலவீனம் நீக்கப்பட்டு தான் மறுமையில் எந்திரிக்கும். மறுமையில் எழுப்பும்போது இந்த பலவீனம் இருக்காது, திடகாத்திரமான உடம்போடு இருப்பான், சோறு வராது, முதுமை வராது, நோய் வராது, மூக்கு சளி கூட வராது. இப்படியான வித்தியாசமான ஒரு படைப்பாக அல்ல திரும்ப நம்மளை படைக்கிறான். இந்த படைப்புக்கு அந்த படைப்பும் கோடான வித்தியாசம் இருக்கும். பல கோடி ஆண்டுகள் வாழணுமே, இதெல்லாம் 60 வருஷத்துக்கு உள்ள பாடியை தான் எல்லாம் படைச்சு வச்சுருக்கிறான், அதுக்கு இவ்வளோ போதும். ஆனால் அந்த படைப்பு எப்படி ஹாலிதீன ஃபிஹா, என்றென்றும் நிரந்தரமாக இருக்கிற படைப்பு. நிரந்தரமாக இருக்கிற படைப்புன்னா எல்லாமே என்ன செய்யணும், அழியாமல் இருக்கிற ஒரு படைப்புன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையா, அது மாதிரி கண்ணும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த ஸ்ட்ராங்கான கண்ணை கொடுத்து விட்டு எல்லாம் என்ன செய்கிறான், என்னை பாடுறான்னு சொல்லி பார்க்க வைக்கிறான்னு சொல்லப்படுது. இது முக்கியமான நம்பிக்கை. இதில் நிறைய பேர் குறை செய்கிறார்கள் அல்லாஹ் புரிந்து கொள்கிற விஷயத்தில். அதே மாதிரி வந்து முஸ்லீம்களை பற்றி சொல்லும் பொழுது இதெல்லாம் காஃபிர்கள் சொல்லிட்டானா, முஸ்லீம்கள் எப்படி நம்பணும் என்று சொல்லும் பொழுது உஜூஹுன், சில முகங்கள், யௌமைதீன் அன்றைய நாளில் மஹ்ஷர்ல நிற்போம்ல, அந்த நாளில் சில முகங்கள் நாளிரத்துன் பசுமையாக இருக்கும், இலா ரப்பிஹா நாளிரா, தன் இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும். அந்த நாளில் மஹ்ஷரில் போனோன்னே அல்லாஹ் பார்த்து ரசிச்சுக்கிட்டுருப்போம். எல்லாருக்கும் என்ன செய்யும், அல்லாஹை பார்த்து அது அந்த மகிழ்ச்சியில் முகம் வந்து பசுமையாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான், மலர்ச்சியாக இருக்குமா. நம்ம பார்க்க விரும்பத்தக்க ஒன்றை பார்த்தா எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது. விருப்பமான ஒரு ஆணை நீங்கள் பார்க்கிறீர்கள், விருப்பமான ஒரு பெண்ணை பார்ப்பீர்கள், விருப்பமான ஒரு சுற்றுலா தலத்தை பார்ப்பீர்கள், பார்த்த உடனே கண் மலர்ந்து அப்படி முகத்தில் தென்படுமா இல்லையா, அந்த மாதிரி இறைவனை வந்து பார்க்கும் பொழுது முகம் மலர்ச்சியாக இருக்கும். இலா ரப்பிஹா நாளிரா, தன் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அப்போ அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறது சில முகங்கள், சில முகங்கள் இருட்டடிச்சு போயிருக்கும். யாரு அவனுக்கு பார்க்க முடியாது, சிலர்களெல்லாம் தடுத்துருவான்.
சில முகங்கள் இந்த பார்வையில் என்ன செய்யும் ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று 75வது சூறாவில் 23வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். தஹியத்துஹும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவோமா. சலாம்னா என்ன? சாந்தி, சாந்தின்னா அமைதி கொடுப்பாயாகன்ற அர்த்தம். தஹியத்துஹும் அவர்களுடைய தஹியத்து காணிக்கைன்னா முகமன் கூறுவது, வாழ்த்து கூறுவது. யௌம எல்கவுனு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளில் அவருடைய காணிக்கை சலாம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை பார்த்து சலாம் சொல்வார்கள். சலாம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு துவா செய்கிறேன்னு இல்லை. சலாம் என்றால் சாந்தி எங்களுக்கு கிடைத்து விட்டது என்கிற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ மகசரில் ஒருக்கா பார்ப்பாங்களாம், அல்லாஹ்வை சொர்க்கத்தில் ஒருக்கா பார்ப்பாங்க. அடிக்கடி நம்ம பார்ப்போம். அங்கே தான் கோடானு வருஷம் இருக்கும் பொழுது அடிக்கடி பார்க்கணுமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய சந்திப்பு அடிக்கடி கிடைக்கும். அப்போ இது 33வது சூறாவோட 44வது வசனத்தில் இருக்கிறது. மன்கான எர்ஜு லிகா அல்லாஹ், யார் வந்து அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பிக்கை கொள்கிறானோ அவன் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஃபைன் அஜலல்லாஹியாத், அல்லாஹ்வுடைய இந்த தவணை வந்து அல்லாஹ்வுடைய இந்த காலக்கெடு வந்தே தீரும், சந்திக்கத்தான் செய்வாய். சந்திப்போம் என்று இவன் நம்புகிறானோ அவன் சந்தித்தே தீர்வான் என்று 29வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். ஃபமன்கான எர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன் இறைவனை நேருக்கு நேர் பார்க்க ஆசைப்படுகிறானோ ஃபல்யாமல் அமலன் சாலிஹான அமல்களை, நல்ல அமல்களை அவன் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும். நல்ல அமல் செய்யி ஷிர்க் வைக்காத. யார் அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைத்தால் இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வை யாருக்கு பார்க்க முடியும்? ஷிர்க் வச்சவனு பார்க்க முடியாது. கோபப்பார்வை கிடைக்கும், அது வேறு விஷயம். அந்த இன்பத்தோடு லைத்து பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, அது கிடைக்காது. ஃபமன்கான எர்ஜு லிகா ரப்பி ஃபல்யாமல் அமலன் சாலிஹான நல்லறங்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் இறைவனுடைய வணக்கத்தில் யாரையும் கூட்டாக்கி விட வேண்டாம். இது 18:110 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபஸ்ஸிலுல் ஆயாத், இந்த ஆயாத்துகளை எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். எதற்கு தெரியுமா? இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் தெளிவுபடுத்துகிறேன். எதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் லிகாஇ ரப்பிக்கும் தூக்கினோன், இறைவனை பார்க்க போகிறோன்னு நீ நம்பணும். அதுக்கு தாண்டி அந்த வசனத்தை இறக்குறங்கிறான். இந்த குர்ஆனை தந்தது அதுக்கு தான். குர்ஆனை தந்ததை எதுக்கு என்று சொன்னால் என் இறைவனை நான் பார்ப்பேன் என்று நீ நம்பணும். ஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, இந்த வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகிறான். எதற்காக என்றால் லஅல்லக்கும் லிகாஇ ரப்பிக்கும் தூக்கினோன், அல்லாஹ்வுடைய லிகாவை, அல்லாஹ்வுடைய சந்திப்பை, அல்லாஹ்வை பார்ப்பதை நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக்கணும். அந்த நோக்கத்திற்காகத்தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இந்த குர்ஆனே தந்திருக்கிறேன். குர்ஆன் வந்த நோக்கமே இறைவன் இருக்கிறான், அவன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறான், உருவத்தோடு இருக்கிறான், அரிசில் இருக்கிறான், நாங்கள் எல்லாரும் பார்ப்போம் என்று நீங்கள் நம்புறதுக்காகத்தான் இந்த வசனங்களே தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? 13வது சூறாவில் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து நூஹ் நபி காலத்தில் வந்து அப்பாவி மக்கள் தான் நூஹ் நபிட்ட இருந்தாங்க. வசதி படைத்தவன், திமிரு பிடிச்சவங்க எல்லாம் எதிரியாக இருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கெல்லாம் விரட்டி விட அவங்கள்ட்ட சேர்ந்துக்கிறோங்கிறாங்க. அப்போ நூஹ் நபி சொல்கிறாங்க, ஒமா அன பி தாரிதில்லதி நாமனும் இன்னமும் முலாக்கு ரப்பியும், இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்புகிற இந்த மக்களை நான் விரட்ட மாட்டேன். இந்த என்னோடு இருக்கிற மக்கள்லாம் யார்? அல்லாஹ்வை பார்க்க போகிறோம் நம்புகிற மக்கள். நீ வந்து அல்லாஹ்வை பார்க்குற நம்பாத மக்கள். நான் வந்து இவர்களை விரட்டி விட்டால் நாங்கள் வருவோம்னு கேட்குறாங்க. இந்த பாமர மக்களை நீ விரட்டி விட்டாயானால், கீழ் சாதி மக்களை விரட்டி விட்டாயானால் நாங்கள் மேல் சாதி மக்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று கேட்குறார்கள். அதுக்கு அந்த நபி என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், மா நபி தாரில்லதீன ஆமனும் இன்னமும் முலாக்கு ரப்பியும், இறைவனை பார்ப்போம் என்று நம்புகிறார்களே அந்த மக்கள் நான் விரட்ட முடியாது. அவன் தான் எனக்கு தேவை. அந்த மக்களை வென்றெடுக்க தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உலாக்கின்னி அராக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், உங்களை மூடக்கூட்டமாக நான் பார்க்குறேன். அல்லாஹ்வை பார்க்கணும்னு நம்புகிறவனை விரட்டி விட்டுவிட்டு அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் சேர்த்துக்கிறவனா? இப்படி ஒரு கோரிக்கை நீ வைத்தால் நீங்கள் அறிவினர்களாக உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னதாக 11வது சூறாவில் 29வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து வேதத்தை கொடுத்தான்ல, அந்த வேதத்தை சொல்லும் பொழுது சும்மா ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு இந்த வேதத்தை கொடுத்தோம். ஓ தஃப்சீரன் லி குல்லி ஷைஇன், அனைத்துக்கும் தெளிவை கொடுத்தோம். ஓ ஹுதம் வ ரஹமத்தன், நேர்வழியும் அருளையும் கொடுத்தோம். எதுக்கு மூசா நபிக்கு அதை கொடுத்தோம் என்று சொன்னால் லஅல்லஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் யுமினூன், அல்லாஹ்வை பார்க்கணும் என்பது நம்பணுங்கிறதுக்கு தான். நமக்கு கொடுத்த வேதம் மட்டும் இல்லை, மூசாவுக்கு அந்த வேதத்தை கொடுத்த எதுக்குன்னு கேட்டால், அந்த வேதம் என்ன மெசேஜை வைக்கிதுன்னு கேட்டால் அல்லாஹ்வை பார்க்க போகிறேன்னு நம்பு. அந்த நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு தான் நபிமார்கள் வந்தார்கள்.
எல்லா வேதமும் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நம்முடைய குர்ஆனும் அதுக்கு தான் தரப்பட்டுச்சு. முந்தைய நபிமார்கள் கொடுத்த வேதம் எதுக்கு என்று சொன்னால், நம்ம இறைவனை பார்க்க போகிறோம், கண்டிப்பாக இறைவனை சந்திப்போம், நேருக்கு நேராக பார்ப்போம், இந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்வதற்காகத்தான் தரப்பட்டுச்சு என்பதை மூசா நபியுடைய விஷயத்தை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். லஅல்லஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் யூமினூன், தங்களுடைய ரப்புடைய லிகாவை, இறைவனுடைய சந்திப்பை அவங்க நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் மூசா நபிக்கு நேர்வழியான ஒரு அருளாக இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை கொடுத்தோம். அந்த வேதம் இதைத்தான் சொன்னது, எல்லா வேதமும் அதைத்தான் சொன்னது, அதை நினைக்கிறோம். அதே மாதிரி நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளை நிலங்களாக இருக்கிறார்கள். ஃபத்து ஹர்தக்கும் அண்ணா சேர்த்தும், உங்கள் விளை நிலங்களுக்கு விரும்பியவாறு போங்கள். கத்திமொழி அம்புசிக்கும், உங்களுக்கு சில முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்தக்குள்ள அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். வேலமு அன்னக்கும் முலாக்கூஹு, அவனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பது அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேரத்தில் நம்ம அல்லாஹ் பார்க்க போகிறோம், நெசமாக பார்க்க போகிறோம்னு நினச்சால அச்சம் வருங்க. அவனுக்கு முன்னாடி நிற்கணுமே, நின்றா கேட்பானே, ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணுமே, அவன்கிட்ட மறைக்க முடியாத அந்த அச்சம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறி போயிடும். சூனியம்னு நினச்சா தான் வந்த பயம் வரமாட்டேங்குத. அல்லாஹ் என்ன செய்கிறான், வாழும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் முலாக்கூஹு, நீங்கள் அவனை சந்திக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று 2:223 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு, அது யாருக்கு சுமையாக இருக்கும் என்றால் இறையச்சமுடைய மக்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு அது பாரமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அந்த நல்லவர்கள் யார் என்று கேட்டால், அல்லதீன யதுனூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம், தங்கள் இறைவனை சந்திக்க போற நினைக்கிறார்களே அவர்களை தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னஹால கபீர், அது பெரிய விஷயம், எல்லாருக்கும் முடியாது. ஆனால் யாருக்கு முடியும், யார் இறைவனை நேருக்கு நேராக சந்திக்க போகிறோன்னு நம்புகிறார்களோ அந்த மக்களை தவிர மற்றவனுக்கு இது பாரமாக இருக்குங்கிறான்ல. அப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் வணக்க வழிபாடுகள்லாம் பாரமாக இருக்கிறது யாருக்காவது இருக்கும் என்றால் அவன் யாராக இருப்பான், அல்லாவை பார்க்குறோம் நம்பாதவனாக இருப்பான். அல்லாவை நம்ம பார்க்க போகிறோம்போது அந்த அவனை பார்ப்போம், நம்ம படைச்சவனை இப்போ பார்க்குற எவ்வளோ பெரிய இன்பம். ஒன்றும் இல்லாததுலேருந்து அவன் படைச்சாண்டா எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவரான ஒரு சக்தி பெற்றவன் அவன் இருக்கிறான். அவனை பார்ப்பது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு அரிதான ஒரு பொருளை பார்க்குறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். சந்திரன்லேருந்து ஒரு மண் எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க, அதை போய் பார்க்குறோம், மண்ணு தான் அது. இருந்தாலும் சந்திரன்லேருந்து கொண்டு வந்துட்டாங்கிறதுக்காக அதை போய் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பெரிய அல்லாண்ட யார் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த அண்ட சராசரங்கள்லாம் படைச்சி ஒரு உத்தரவு அம்பட்டையும் செஞ்சு ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் கோடான கட்டளைகளை இட்டுக்கிட்டு இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான். அவனை பார்க்கணுமே என்று யார் லைக்கிறார்களோ ரசிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், எந்த ஒரு வணக்கமும் லேசாக இருக்கும், எந்த ஒரு தடையும் ஈஸியாக என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு பணிந்து நடந்து கொள்வார்கள். அதே மாதிரி இது 2:46 அதில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அவனுக்கு உரிய உருவத்தோடு இருக்கிறான், கண்ணுக்கு தென்படக்கூடிய வகையில் இருக்கிறான், நம்ம பார்ப்போம், பார்க்குற இன்பம் நமக்கு கிடைக்கும் என்பது வழங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக சில இந்த அத்வைதம் அது ஏதாவது எல்லாம் ஒன்றுங்கிறாங்கல்ல, அத்வைத வஹதத்துல் வஜூத், இந்த கொள்கைக்காரங்க இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுவாங்க. என்ன ஆதாரம்னா, குர்ஆனில் நிறைய இடத்துல இது வரும். என்ன வரும்னா, இன்னல்லாஹ மஅனா, குகையில் ரசூல்லா இருப்பாங்க, விரட்டிட்டு வருவாங்க. ரசூல்லா மக்காவில் இருந்து எதிரிகள் கொள்ளுவதற்கு திட்டம் போட்ட உடனே அங்கிருந்து பயந்து அவங்களும் அபூபக்கரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, குறுக்கு வழியில் போய் ஒரு குகையில் போய் தங்கிடுவாங்க. அந்த குகையில் தங்கி இருக்கும் பொழுது எதிரிகள்லாம் வந்துடுவாங்க. எதிரிகளுடைய கால் நடமாட்டமெல்லாம் தெரியும் குகையிலேருந்து பார்த்தா. அப்போ அபூபக்கர் சொல்லுவாங்க, வந்துட்டாங்க, இவ்வளோ கிட்ட வந்துட்டாங்க, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத போல இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, லா தஹ்சன், அபூபக்கரை கவலைப்படாத, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்னபடி என்ன செய்கிறாங்க, உள்ள கிட்ட வரைக்கும் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சு பார்க்காம போயிடுறாங்க. அவங்கள அல்லாஹ் காப்பாற்றிட்டான். இந்த விஷயத்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இவ்வளோ சொல்கிறான். நீங்கள் அவர் குகையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பிடித்து விடுவார், நீங்கள் எல்லாம் பயந்தீங்களே, அந்த இடத்துல அல்லாஹ் அவர் உதவி செஞ்சுருக்கிறான். தன் தோழரிடத்தில் அவர் சொன்னார், இது யகூலி சாஹிபிஹி, தன் தோழராகி அபூபக்கர் இடத்துல சொன்னார். தோழர் தான் அவர், அது அபூபக்கர் தான் அவர். தோழருக்கு சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் கூட இப்போ அல்லாவும் சேர்ந்துருக்கிறாங்க, அவர் தனி ஆள் கிடையாதுங்க, இன்னல்லாஹ மஅனான்னு சொல்லிட்டாங்கல்ல, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நான் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்குள்ளே அல்லாவும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறானா, இதுக்கு அர்த்தமாக இப்படி, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ 3 பேர், நீ ஒரு ஆள், நான் ஒரு 2 பேர் கிடையாது, 3 பேர் போயிருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி ஒரு வாதத்தை வைத்து கொண்டு
இதை ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. எல்லாம் ஒன்று தான், அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்களே, நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம் நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஊடுருவி போய் இருக்கிறான்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த நம்மோடு இருக்கிறானுங்கிற இந்த அர்த்தமா இப்படியே நம்ம சொல்லுவோம்? ஒரு கட்சிக்காரன் வந்து கூட்டணி கட்சிக்காரன் காங்கிரஸுக்காரன் திமுகவோட இருக்காங்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? இரண்டரை கலந்து அப்படி இருக்கான்னு அர்த்தமா? நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம், நம்ம நம்புறான்னு அர்த்தம், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான்னு அர்த்தம். சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிற அர்த்தம் வருமே தவிர நம்மோடு இருக்கிறான் என்பது இந்த அர்த்தம் தருமா? இந்த வசனத்தை கொண்டு வந்துட்டு அத்வைதத்துக்கு உதாரணம் காட்டுறாங்க. அந்த வஹதத்துல் வஜூதுங்கிற கொள்கையை அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாங்கிறவங்கள அதுக்கு சான்றாக இன்னல்லாஹ மானான்னு சொல்லி காட்டிட்டு, ஏன் வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை? ரசூலுல்லாஹ்வுக்குள்ள அல்லாவும் இருந்தான், உள்ளுக்க ஏண்டா இருக்கானே, அவன் இருந்து கண்காணித்து கொண்டு அவங்களை திருப்பி விட்டுருவான், அது உள்ளக்க தான் போய் இருக்கணுமா அவங்களுக்குள்ள அப்படிங்கிறத விளங்கணும். அப்போ இந்த உன்னோடு இருக்கிறேன் என்னோடு இருக்கிறேங்கிற அந்த வாசகத்தை வைத்து கொண்டு குழப்புறீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வாசகம் எத்தனை இடத்தில் வருகிறது? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் செஞ்சீங்க? இன்னல்லாஹ மானான்னு சொன்னீங்களே, இன்னல்லாஹ மா சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர் கூட இருக்கிறான்னு குர்ஆனில் பல இடங்கள் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? 253, 866, 846, 2249 இத்தனை வசனங்கள்லையும் இன்னல்லாஹ மா சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான்னு. பொறுமை ஒருத்தன் தான் வைங்க, அவனுக்குள்ள அல்லா இருக்கான், அப்போ அவன் சாகக்கூடாது, அப்போ செத்தான். பொறுமையாளருக்குள்ளே எப்படி அல்லா இருப்பான்? பொறுமையாளர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லா என்ன செய்யறான்? இவன் வந்து தானே ஒரு பதிலடி இறங்கலை, சகிச்சுக்கிட்டான், நம்மள்கிட்ட விட்டுட்டான், நம்ம இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று உனக்காக வேண்டி அவன் நடவடிக்கை எடுப்பான்னு அர்த்தமே தவிர அவனுக்கு உள்ளே வந்து இருக்கான்னு அர்த்தம் ஆகுமா? பொறுமையாளர்களோட இந்த பொறுமையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அல்லாட்ட ஒப்படைக்கணும்னு அர்த்தம். அவன் என்னை அடித்தா திருப்பி அடித்தா பொறுமை இல்லைன்னு அர்த்தம். திருப்பி அடிக்காமல் அல்லா நீ பார்த்துக்க, நான் சபூர் செய்கிறேன்டா, அப்போ என்ன செய்கிறான்? அல்லா இன்சார்ஜ் ஆகிடுது, இறைவன்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறோம். அப்போ என்ன செய்யணும்? அல்லா வந்து நான் எனக்கு என்ற வழியில், எனக்கு பிடிச்ச வழியில் நான் அதை பார்த்துக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து அதுக்கு பதிலடி கொடுப்பான். அவருக்கு பதிலடி கொடுத்து உனக்கு உதவி செய்வான்ங்கிற அர்த்தம் வருமா? அவர்களுடைய பொறுமையாளர்களோட எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் அவர்களுக்கு உள்ளே எல்லாம் அல்லாஹ் இருக்கான்னு அர்த்தம் வர. அப்படி விளங்குனீங்களா? அதுக்கெல்லாம் அப்படி விளங்கலை. அப்போ இந்த பொறுமையாளர்கள் இப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன் வாழமும் அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். முத்தகீன்னா இறையச்சம் உடையவர்கள், இறையச்சம் உடைய, அதே மஅங்கிற வார்த்தை தான். இன்னல்லாஹ மஅனாங்கிறான்ல, அந்த மஅங்கிற வார்த்தை தான் இதுலாம் மஅல் முத்தகீன். முத்தகீன்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். உடன்டா என்ன அர்த்தம்? உடன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுறான்றது அர்த்தமே தவிர அவனுக்குள்ளே ஊடுருவிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் வராது என்பதற்கு இந்த 294, 923, 936 இதில் எல்லாம் என்ன வாசகம் இருக்குன்னு கேட்டால் குர்ஆனில் அல்லாஹ் வந்து முத்தகீன்களோடு இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? முத்தகீன்களுக்கு உறுதுணையாக இருப்பான், உதவி செய்வான், உங்களை காப்பாற்றுவான், உங்கள் தேவையை நிறைவு செய்வான், உங்களுக்கு பரிசு தருவான், அது அர்த்தமே தவிர முத்தகீன்களுக்குள்ளே நுழைந்து விட்டான், முத்தகீன் தான் அல்லாஹ் தான் முத்தகீன், அந்த அர்த்தம் வராது. அதே மாதிரி வந்து மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறது 8-19 வசனத்தில் அல்லாஹ் வந்து மூமின்களோடு இருக்க. மூமின் அல்லாஹ் மூமின் தானே, எல்லாத்தையும் அல்லாஹ் இருக்கான் இருக்கு. நமக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான். நம்ம ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், நமக்கு உதவி செய்வான், நம்ம செய்கிற நல்லறங்களுக்கு பரிசு தருவான், ஆகிரத்தில் கூலி தருவான், நமக்கு யாரும் அநீதிழைத்தார்கள்னா அவர்களை தண்டிப்பான். அந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து உதவி செய்வான்னு தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி முஹ்சினீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான். முஹ்சினீன்னா நல்ல காரியம் செய்தவர்கள் அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான் அன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன், முஹ்சினீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நல்ல காரியம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறான்னு அர்த்தம். அதுதான் அங்கேயும் அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த தான் அர்த்தம். இப்படி இந்த ஓடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உடன்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்பதை குழப்புகிறார்கள். இது குறித்து சில கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.